மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது சின்ன வயசுலயே சிலருக்கெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்பட்டிருக்குது. ஏதோ ஒரு 80 வயசு ஆயிடுச்சுங்க, அவருடைய சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுருச்சுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கூட நம்மளால ஒரு ஏத்துக்க முடியுது. ஓ சரி, எல்லாம் ஆண்டு அனுபவிச்சிட்டாரு, சரியான வாழ்வியல் முறைகள்ல வாழாதனால வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறு வயதினரே சிறுநீரக செயலிழப்புகளில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. சிறுநீரகம் அப்படின்றத நம்ம அசால்ட்டா எடுத்துக்கிற முடியாது. இது அதிகப்படியான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்களுக்கு தான் இது ஃபர்ஸ்ட் முதல் படியாக சிறுநீரகம் பாதிப்பு ஏற்படுது அப்படின்றதான் இன்றைய ரியாலிட்டி. அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைய சர்க்கரை நோயாளிகள் நாளைய சிறுநீரக நோயாளிகள். இப்போ சிறுநீரகம் அங்கே யூரியா கிரியேட்டினா டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா சர்க்கரை நோய்க்கு தனி மருத்துவமாக பார்த்துக்குங்க, சிறுநீரகத்துக்கு போய் தனி மருத்துவமாக பார்த்துக்குங்க. அதோட ஸ்பெஷலிஸ்ட்டை போயிட்டு அதோட மெடிசன்ஸை சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது. ஆமாம், ஆனால் இதனால தான் இது வந்துச்சு அப்படின்ற இந்த விஷயம் அங்கே அடிப்படையிலிருந்தே நமக்கும் மறைக்கப்படுதுன்னு சொல்லலாம். நம்மளும் அதை கண்டுக்கிறதும் இல்லை. ஓகே, இதெல்லாம் நல்லா இருக்குல்ல, சுகர் எனக்கு நார்மலாக தான் இருக்குது. ஆமாம், ஆனால் அந்த கிரியேட்டின் மட்டும்தான் ஏறிடுச்சு, 7ல் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரியேட்டின் யூரியாவுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக சுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இதை இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் பாதுகாக்கிறத விட ஆரம்ப கட்டத்திலேயே பாதுகாத்துக்குங்க அப்படின்றது தான் இயற்கை மருத்துவத்தினுடைய ஒரு நோக்கமே. அதனால தான் நிறைய பதிவுகளில் சொல்லிக்கிட்டே வரோம், உங்களுடைய சிறுநீரகத்தை பாதுகாத்துக்குங்க. நீங்கள் என்ன மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய சிறுநீரகத்தை பாதுகாக்கிற மாதிரி இருக்குதா அப்படின்ற விஷயங்களை இது பண்ணிக்கோங்க. இதில் நிறைய இன்னைக்கு நம்ம கெமிக்கல் மெடிசன்ஸை எடுக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இருக்கிறாங்க. 5 வருஷம் 10 வருஷம்னு சொல்லி எடுக்கப்படும் பொழுது அது எல்லாமே உங்களுடைய ரத்தத்தில் கலக்கப்படுது. ரத்தத்தோட அடர்த்தி அதிகமாயிருது. அப்போ அடர்த்தி அதிகமாகப்படும் பொழுது அதை ஃபில்டர் பண்ணக்கூடிய நம்முடைய சிறுநீரகம்ன்றது பாதிப்பு ஏற்பட தான் ஆரம்பிக்குது. இது ஆரம்ப கட்டத்திலேயே இதனுடைய அறிகுறிகள் எல்லாம் நமக்கு எப்படி காமிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாக சிறுநீரகம் செயலிழப்பு கிட்டத்தட்ட ஒரு 50% மேல பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு அறிகுறிகள்லாம் வேகமாக பெருசா காமிக்கும். ஆரம்ப கட்டத்தில் அப்படின்றது ரொம்ப மைல்டா சின்ன சின்ன அறிகுறிகளாக காமிக்கும். உங்களுக்கு சில அறிகுறிகள் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ ஆரம்பத்திலேயே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிறுநீரகத்தை பலப்படுத்துறதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு டயபெட்டிக் இருக்குது. இந்த டயபெட்டிக் கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் 5 இயர்ஸை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உங்களுடைய சிறுநீரகத்தை அதோட சிம்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக வெளியே காமிக்க ஆரம்பிக்கும். நீங்க சிறுநீரகத்துக்கும் சேர்த்தே பலப்படுத்துவதற்கு தேவையான மாதிரி மருந்தோ மாத்திரைகளோ உணவு முறைகளோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸோ நீங்க பண்ணிக்கிறது பெட்டர். என்னங்க அப்படி காமிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, குறிப்பாக உங்களுடைய கால் பாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, கால் பாதத்தோட மேல் தோள்கள் ஓகேங்களா, அதாவது இந்த புறங்கால் ஏரியாக்கள் இருக்குல்ல, இது நார்மலா உங்களுக்கு இருந்த ஸ்கின் கலர் டோனை விட இந்த டோன் கொஞ்சம் டார்க்கா இருக்கும். டார்க்கா அப்படியே மாறும் ஓகேங்களா. நார்மலா என்ன கலர் நமக்கு இருந்துச்சோ, ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்குது அப்படின்னா அது அப்படியே டார்க் ப்ரௌனா மாறும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிளாக் கலரா மாறும். அப்ப நம்மளுடைய கால் பாதம் கலர் நம்மளுடைய பாடி கலருக்கு இருக்குதான்றத முதல்ல பாருங்க. பாடி கலரை விட டார்க் கலரா மாறுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அங்க கொஞ்சம் கொஞ்சமா கிட்னியோட எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கழிவை ஃபில்டர் பண்றதுல அங்க சிரமப்படுது அப்படின்னு அர்த்தம். கால் பாதம் முழுவதும், அதாவது மேல் பாதம், நான் சொல்றது எல்லாமே மேல் பாதம், மேல் பாதம் முழுவதும் கருப்படிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உங்களுடைய ரத்தம் அதிகமான கழிவுகள் ஆயிருச்சு, அதை கிட்னி ஃபில்டர் பண்றதுல கொஞ்சம் கொஞ்சமா சிரமப்பட ஆரம்பிச்சுட்டாருன்னு அர்த்தம். இந்த காலகட்டத்திலேயே அவர்களுக்கு தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் அவர்களுக்கு கொடுக்கும். உடம்புல ஸ்கின்னுல ஊறல்கள் போன்ற பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா கால் பாதத்திலே பார்த்தீங்கன்னா ஓயாம சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மேல் கால் பாதம் கணுக்கால் இதெல்லாம் சொரிஞ்சுட்டே இருப்பாங்க. அரிப்பு ஊறல் இந்த விஷயங்களை நமக்கு அறிகுறிகளாக கொடுக்கும். புரிஞ்சுக்கணும், ரத்தம் கெட்டு போய்கிட்டே இருக்குது, அப்போ ஃபில்டர் பண்ற மிஷின் விரைவில் உட்காந்துரும் அப்படின்னு ஓகேங்களா. ஆமா, அதனால சிறுநீரக செயலிழப்பு என்பது திடீர்னு ஒரே நாள் நைட்லலாம் பாதிக்கப்படுறது கிடையாதுங்க. அது ஏதாவது ஒரு கெமிக்கல் ஏதாவது ஒன்று உள்ள போச்சுதான், அதுக்கு தான் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. கெமிக்கல் மருந்துகள் ஏதாவது போய், மற்றபடி நார்மலா இருக்கிறவங்களுக்கு அப்படி உடனடியான பாதிப்பு கிடையாது. இது படிப்படியா ரத்தத்தை ஃபில்டர் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் மட்டும்தான் இது பாதிப்பு ஏற்படும். நீங்க உறுப்புகளை ஆர்கனை எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு மிஷினா நீங்க இது பண்ணி பாருங்க. வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சில மிஷின், அந்த மிஷின் வாங்கினதுல இருந்து லைஃப் டைம் அது ரிப்பேரே ஆகாம நம்மளால அது செயல்பட முடியுமா பாருங்களேன், முடியாது. அந்த ஒரு மிஷின்ல எந்த இடத்துல
உராய்வு அதிகமா ஏற்பட்டுக்கிட்டு இருக்குதோ அந்த இடம் தேய்மானமாகும். அவ்வளவுதான். இந்த உடல் என்ற இயந்திரத்தில் உராய்வு அதிகமா சிறுநீரகத்துக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்ப சிறுநீரகம் தேய்மானமாகும். அவ்வளவுதான். ஈஸியா உங்களுக்கு சொல்லணும்னா. அப்ப இதுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதுக்குள்ள உராய்வை ஏற்படுத்தக்கூடிய பொருள் எது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உங்களுடைய ரத்தம் தான். உங்களுடைய ரத்தத்தில் கழிவுகள் சேராம பாதுகாக்கணும். ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய விஷயங்களை பண்ணிட்டே இருக்கணும். நம்ம வந்து சாப்பாட்டு விஷயத்துல கான்சியஸா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இட்லி மாவை வேற வேற வகையில நம்ம வந்து சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். அதாவது அரிசி உணவுகளையே அரிசி உணவுகளையே வந்து பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, அப்புறம் பணியாரம், இப்படி பொங்கல், சாதம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரெண்டா ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆமா. ஆனா நம்மளுடைய வயிறுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் உணவுகள் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். சரிசம விகித உணவுகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிசம விகித உணவுகள் அப்படின்னு சொல்றதுதான் நமக்கு கரெக்டான ஒரு டயட்டு. எல்லாரும் நிறைய பேர் டயட்ல இருக்கிறேன், எனக்கு டயபெட்டிக் அதனால டயட்ல இருக்கிறேன் அப்படின்ற பேர்ல அங்க அவங்க சரிசம விகித உணவுகள் எடுக்கிறதே கிடையாது. அப்ப இது மாதிரி காலகட்டங்கள்ல அவங்க புரோட்டீனே எடுக்கிறது இல்லை. ஆமா, புரோட்டீன் உணவு, புரத உணவுகள் அவங்க எடுக்கிறது இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அங்க சில தாதுக்கள் கூட கிடைக்க முடியாம ஆயிருது. அப்ப சரியான அளவுக்கு தண்ணி நம்ம குடிக்கிறோமா? குறிப்பா கிட்னிக்கு வந்து ஃபில்டர் பண்ணணும்னா அதுக்கு மெயினா வந்து தண்ணி தேவை. ஆனா சரியான அளவுக்கு தண்ணி குடிக்கிறோமான்னு பாருங்க, அங்கேயும் நம்ம சிரமம் தான். அப்போ ஃபேட் உணவுகள், கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகள் சுத்தமா இன்னைக்கு எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை டோட்டலா அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில பேர் கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகள் மட்டும்தான் அதிகமா டெய்லி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு அசைவ உணவுகள்ல இன்னைக்கு வந்து மட்டன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி எடுக்கக்கூடிய சூழல்கள்லாம் சில பேர் வந்துருக்குது. அப்போ இவங்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி சரிசம விகித உணவுகளாக நம்ம வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் 3 வேளை உணவுகள்லையும் பிரித்து புரத உணவுகள், அப்புறம் ஃபேட்டு, சரிங்களா, நல்ல அது வந்து நல்ல கொழுப்பு, நல்ல கொழுப்பு, அப்புறம் கார்போஹைட்ரேட்டு, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து சரிசம விதமாக எடுக்கணும். குறிப்பாக தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய ரத்தத்தில் கழிவுகள் முதல்ல சேராது. கழிவுகள் வெளியேற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரத்தத்தை சுத்தம் செய்ய, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நம்மளுடைய சேனல்ல மிஸ்டர் ரெடி சேனல்லையே நம்ம நிறைய வீடியோ கொடுத்துக்கிறோம். நீங்க பழைய வீடியோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை கடைபிடித்து உங்களுடைய ரத்தத்தை சுத்தம் செய்யுங்க. அது ரொம்ப மெயினா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு சிறுநீரகத்தினுடைய அறிகுறிகள்ல நமக்கு வந்து எப்படி ஹேர்ல காமிச்சிச்சோ அதே போல கண்ணுல காமிக்க ஆரம்பிச்சிருக்கும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சரிங்களா? கண்ணு முதல்ல வந்து ட்ரை ஆகும். ஐ ட்ரை ஆகுதா, உங்களுடைய சிறுநீரகம் அதிகப்படியான சூடாயிருச்சுன்னு அர்த்தம். வேற ஒண்ணுமே இல்லைங்க. அப்ப சிறுநீரகம் சூடாச்சுனாலே முடிஞ்சு அங்க இருக்கக்கூடிய நீரெல்லாம் என்ன ஆகும்? எவாபரேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேனா? ஃபில்ட்ரேஷன், அதாவது அழுக்குகளை வெளியேற்றக்கூடிய, வெளியில இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் வேணாலும் எடுத்தாலும் தண்ணி இல்லாம அழுக்க கிளீன் பண்ணவே முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சரிங்களா? பாத்திரம் வளர்க்கணும்னாலும் தண்ணி வேணும், துணி துவைக்கணும்னாலும் தண்ணி வேணும், வாய்க்கால் அடைப்புகள் ஏற்பட்டிருக்கிறதுனாலும் அதை கிளீன் பண்றதுக்கும் தண்ணி வேணும். அப்ப சிறுநீரகம் அதிகப்படியான வெப்பம் ஆயிடுச்சுன்னா அதால வந்து தண்ணி உள்ள வச்சிருக்க முடியாது. தண்ணி பூரா எவாபரேட் ஆக ஆரம்பிச்சிருமே. பாடியில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்துக்களை பூரா உறிஞ்சி அதன் மூலமா கிளீன் பண்ண ஆரம்பிக்கும். அப்பதான் உடல் முழுவதும் ட்ரைனஸ் ஆகும். உங்களுடைய கண்ணு ட்ரைனஸ் ஆகுதா, உடல் முழுவதும் ட்ரைனஸ் ஆகுதா, சிறுநீரகம் அப்பயே நமக்கு அலாட் பண்ணுது. இவங்களை தான் என்ன சொல்லுவோம்னா தூதுவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஆமா. அதனால வந்து ஏதோ கண்ணு ட்ரைனஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்கு ஏதாவது ஒரு ஐ டிராப் கிடைக்குமா, உடம்பு ட்ரைனஸ் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல் பாடி ஸ்கின்னுக்கு ஏதாவது மாய்ஸ்சர் ஸ்கிரீம் கிடைக்குமான்னு சொல்லி வாங்கி அப்ளை பண்ணிட்டே தெரிஞ்சீங்கன்னா மிக வேகமா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும். அவ்வளவு. அப்ப இதுக்கு நீங்க எங்க சரி பண்ணணும்? உங்களுடைய சிறுநீரகத்தை சரி பண்ணணும். இப்படி வெளியில அறிகுறிகள் காமிச்சு அப்படின்னா நெயில்லாம் உடையுதுன்னு வச்சுக்கோங்களேன். நெயில்லாம் உடையுதுன்னா அதுவும் வந்து தூதுவர் தான். யாரு? சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்படுவதற்கான முன்னாடி வர தூதுவர். உடனே ஆமாங்க எனக்கு நெயில் உடையுது, ஸ்கின் ட்ரைனஸ் ஆகுது, ஐ ட்ரைனஸ் ஆகுது, போச்சு கிட்னி போச்சான்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன தூதுவர்களாக அனுப்புவாங்க. இவங்கெல்லாம் நம்மளை சரி பண்ண சொல்றாங்க. அவ்வளவுதான் விஷயம். உடனே அப்போ கிட்னி போயிருச்சுன்னா கிடையவே கிடையாதுங்க. கிட்னி ஃபங்க்ஷன் சூப்பராக இயங்கிட்டு இருக்கும். நீங்க போய் உடனே ஒரு கேஎஃப்டி நம்ம போய் லேபில் எடுத்து பார்த்துருவோமா அப்படின்னு எடுத்து பாருங்க, நார்மல்னு வரும். நார்மல்னு வரும். ஏன்னா அந்த லெவல் ரிப்போர்ட் அவ்வளவுதான். அதுக்கு உள்ள போய் நெஃப்ரான்ல வந்து ஒரு கிட்னிக்குள்ள 10 லட்சம் நெஃப்ரான்கள் இருக்கும். ஓகேங்களா? அப்ப 2 கிட்னிக்கு நம்ம கிட்ட 20 லட்சம் போர் படை வீரர்கள் இருக்கிறாங்க. அதுல எத்தனை 1000 பேர் காலி ஆயிட்டாங்கன்றதெல்லாம் நம்ம வந்து ஸ்கேன்ல வெளியில பார்க்க முடியாது.
சரிங்களா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இங்க வெப்பங்கள் ஏற்பட சின்ன சின்ன தூதுவர்கள் வர வர அங்க கொஞ்சம் கொஞ்சமா 500, 1000, 1500ன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா வீரர்கள், அதாவது நெஃப்ரான்ஸ் காலியாயிட்டே இருப்பாங்க. உங்களுடைய சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய இம்யூனிட்டியான அந்த போர் படை வீரர்களை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணா சிறுநீரகம் சீக்கிரமா காலியாயிடும். அப்ப அதுக்கு நம்ம என்னதாங்க பண்ணணும்? இந்த சிறுநீரகத்தை பாதுகாக்க நாம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு முதல்ல நீங்க தொந்தரவு கொடுக்காம இருந்தாலே போதும். சூப்பரா அவர் நல்லா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் விஷயம். என்னங்க தொந்தரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, குறிப்பா இரவு நல்ல தூக்கம் அவசியம் உங்களுடைய சிறுநீரகத்திற்கு. ஆமா. பாருங்களேன், இன்னைக்கு நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நைட் ஷிஃப்ட்டுக்கு போறாங்க. நைட் ஷிஃப்ட்லாம் போல காலையில வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணி, 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா இன்னைக்கு தூங்குறத கேட்டோம்னா 12 மணி ஆகுது, 1 மணி ஆகுது, 2 மணி ஆகுது. நைட்டு தான் டிஸ்கஷன் நடக்குது. நைட்டு 10 மணிக்கு தான் டின்னரே நடக்குது. புரியுதுங்களா? அப்ப நம்ம வந்து என்னன்னா, இயற்கை வாழ்வியல் முறைகள்ல இருந்து மாறிட்டோம். ஆமா. அப்ப சூரியனிடமிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி பகல்ல கிடைக்கும். சந்திரனிடமிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி இரவு கிடைக்கும். இங்க என்ன ஆயிருது பாருங்க, கொலாப்ஸ் ஆயிருது. நீங்க லைட்ட போட்டுட்டா சூரியனோட சக்தி உங்களுக்கு கிடைச்சிருமா என்ன? சரிங்களா? அப்ப நீங்க நைட்டு நீங்க அந்த உணவுகள நீங்க அந்த மாரி எடுத்துக்கிட்டு இருக்கும்பொழுது, உங்களுடைய செரிமான மண்டலம் பாதிக்கப்படும். அது பூரா என்னன்னா, சரி காலையில சூரியன் வந்த பிறகு செரிமானம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஓரமா ஒதுக்கி வச்சு நான் என்ன பண்றது? அப்படிலாம் பண்றது இல்ல. சொல்றேன் நானு. புரியுதுங்களா? ஆமா. அதனால காலையில பார்க்குற வேலைய நீங்க காலைல தான் பார்க்க முடியும்ல. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா, சரியாக அரைக்கப்படாமல், ஏன்னா அந்த ஆசிட்லாம் சுரந்து வரணும். சரியாக அரைக்கப்படாமல் கழிவுகளாக நம்மளுடைய மசில்ஸ்ல, பிளட்ல, போன்ல அப்படின்னு அப்படியே சேர ஆரம்பிச்சிருங்க. அதனால தான் என்னன்னா, நல்ல கொழுப்பாக சேராமல் கெட்ட கொழுப்பாக, நல்ல புரதமாக இல்லாமல் கெட்ட புரதமாக, நல்ல குளுக்கோஸா இல்லாம பேட் குளுக்கோஸாக இப்படிதான் உள்ள தயாராகுது. அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனில பகல்ல தயார் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ட நீங்க லைட்ட போட்டு நைட்டு தயார் பண்ணுங்கன்னு சொல்லுங்களேன். காலையில ஏதாவது ரிமார்க் ஆகும். கேட்டோம்னா, "நைட் வேல பார்த்தாங்கல்ல, அதனால தான்" அப்படின்னு சொல்லிட்டு. காலையில இருந்து பகல்ல தயார் பண்ண ஒரு ப்ராடக்ட் ஒரு 1000 தயார் பண்றாங்கன்னா, 1000முமே குவாலிட்டியா வரும். ஏன்னா 1, 2 தான் மிஸ் ஆகும். ஆனா அதே 1000த்த நைட்டு தயார் பண்ணப்படும் பொழுது பார்த்தோம்னா, ஒரு 100 ப்ராடக்ட் காலி ஆகுதுங்கம்மா. கேட்டா நைட் ஷிஃப்ட். முழிச்சு பார்த்தாங்க. எப்படி பாருங்களேன், உடம்பு என்னங்க பண்ண போறோம்? அப்ப என்ன நடக்குன்னா, எல்லாத்துலயுமே பேட் குளுக்கோஸ், பேட் கொலஸ்ட்ராலு, பேட் புரோட்டீனு இப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கழிவுகளும் அதிகமாக உற்பத்தி ஆகும். இதையெல்லாம் யாருங்க வெளியேத்துறது? கிட்னிக்கு ஓவர்லோட் குடுக்குறீங்களா ஒர்க்கு? அதுதான். அப்ப அத பூரா வந்து வெளியேத்துறதுக்கு சிறுநீரகம் நெறைய ஒர்க் பண்ண வேண்டிய சூழலுக்கு இருக்குது. ரைட். அப்ப அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா, இரவு தூக்கம் அதான் சொன்னேனே ரொம்ப அவசியம். 1. அதுக்கப்புறம் கிளீன் பண்றதுக்கு தேவை தண்ணீன்னு சொன்னோம். இந்த தண்ணிய குடிக்கிறதுக்கும் ஒரு அளவு வச்சுக்கிறாங்க இல்லையா? 20 கிலோ நம்ம வெயிட் இருக்கிறோம்னா, 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவரேஜா சொல்லியிருக்கிறாங்க. அதுல அப்ப நம்ம 80 கிலோ இருக்கிறோம்னா 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஆமா. பூரா கிளென்சிங்க்காக. நீங்க சாப்பிடும் பொழுது அது உள்ள என்டர் ஆகுறது குடிக்கிற தண்ணி எல்லாம் வேறங்க. ஆனா இது கிளீன் பண்றதுக்காகவே இவ்வளவு தேவைப்படுதே. ஆமா. ஆனா குடிக்கிறோமான்னு பாருங்க, கிடையாது. நீங்க ஒரு 2 லிட்டர் கேன்ல ஒரு 2 கேன் வச்சுக்கங்க. 4 லிட்டர் காலையிலேயே புடிச்சு வச்சுக்கங்க. நீங்க சிட்டிங் ஒர்க்கா இருக்கட்டும், இல்ல டிராவலிங் ஒர்க்கா இருக்கட்டும், உங்க கூடயே வச்சுக்கங்க. ஒரு நாள் செக் பண்ணி பாருங்களேன். எப்பப்பலாம் நீங்க தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் பார்த்தோம்னா 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் தான் சில பேர் குடிச்சிட்டே இருக்கிறாங்க. எப்படிங்க ஃபில்ட்ரேஷன் அங்க நடக்கும்? அ ஒரு துணிய துவைக்கிறதுக்கு சலவைக்காரர்ட்ட குடுத்துக்கிறீங்க. அவரு தண்ணியே இல்லாத நேரத்துல அவரு துணி துவைச்சு குடுக்குறாருன்னு வச்சுக்கங்க. அந்த துணி பாருங்களேன், குடுத்த மாரியே தான் வரும். கொஞ்சோண்டு தான் அழுக்கு எடுத்த மாரி இருக்கும். அப்ப என்னன்னு கேட்டோம்னா, தண்ணி இல்லங்க. அதான். அது மாரி இங்க ஃபில்ட்ரேஷன் நடக்கணும்னா தண்ணி ரொம்ப முக்கியம். இந்த 2யும் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு அப்புறம் தான் நீங்க கிட்னிக்கு வரணும். அப்ப கிட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்துல இருந்தாலும் சரி, அல்லது இப்படி முற்றிய நிலைக்கு மாறக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் சரி, இதற்கு சரி செய்வதற்காகவே நம்முடைய முன்னோர்கள் ஒரு அற்புதமான ஒரு மூலிகைய சொல்லியிருக்கிறாங்க. இந்த மூலிகையை நாம் பயன்படுத்தப்படும் பொழுது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஒரு சிறுநீரக மண்டலமே வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் வந்து புதுப்பிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது. இதை பயன்படுத்தி இன்னைக்கு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து ஃபீட்பேக் குடுக்குறாங்க. நம்மளுடைய சிகிச்சை மையத்துல, நாம சிகிச்சை கால் பாதத்துல பண்ணுனாலும், நம்ம இந்த மாரி சில டிப்ஸ் எல்லாம் நம்மளுடைய பேஷண்ட்ஸ்க்கு சொல்லி விடுறோம் பார்த்தீங்களா, அத பயன்படுத்திட்டு வந்து அவங்க அனுபவத்த குடுக்குறாங்க பாருங்க. அதுதான் நாங்க திரும்ப உங்களுக்கு குடுக்குறோம். இது ஒரு ஆயிரக்கணக்கான பேரோட அனுபவம் உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதனால தான் ஈஸியா கிடைச்சது. எப்பவுமே நம்ம ஓசியா கிடைச்சத பயன்படுத்த மாட்டோம். காசு குடுத்து நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா, அத கடைசி வரைக்கும் வச்சு ஒரு ஐஸ்கிரீம கடைசி நுனி வரைக்கும் வச்சு உறிஞ்சுவோம். சரிங்களா? அதே ஒருத்தர் ஃப்ரீயா நமக்கு வாங்கி குடுத்தோம்னு வச்சுக்கங்க, மேல நுனியில சாப்பிட்டு அந்த கப்பு வந்து சரியில்ல அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவோம். ஃப்ரீயா கிடைச்சா அப்படிதான் இருக்கும். அதனால
இதையும் ஏதோ ஃப்ரீயா கிடைக்குதுன்னு நீங்க அசால்ட்டா விட்டுறக்கூடாது. ஒரு ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் அப்படின்றது தான் நம்ம சுவாசி இயற்கை மருத்துவமனையோட ஒரு பெரிய நோக்கமே. ஆரோக்கியமான இந்தியா உருவாகணும்னா, நாங்க ஏதோ ஒரு மூலையில சென்னையிலயும், மதுரையிலயும் வச்சு அது மாரி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா, ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இல்ல. அதுக்காக தான் இந்த யூடியூப் வாயிலாக இன்னைக்கு மிஸ்டர் லேடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி குடுத்துருக்காங்க. மிஸ்டர் லேடீஸ் வாயிலாக இன்னைக்கு உலக மக்களுக்கு முழுவதும் இப்படி ஆரோக்கிய விழிப்புணர்வு இன்னைக்கு வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு சிறுநீரகத்தை பாதுகாக்க நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு அற்புதமான வழிமுறைய உங்களுக்கு இலவசமா சொல்றோம். இலவசமா இருக்கேன்னு கடைபிடிக்காம விட்டுறாதீங்க. கடைபிடித்து அனுபவங்கள சொல்லுங்க. என்னன்னா என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, வசம்பு. இந்த வசம்பு மூலிகையை பத்தி கேள்விப்படாதவங்க யாரும் இருக்க முடியாது. நீங்க இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அங்கேயே உங்களுக்கு வசம்ப உள்ள குடுத்துருவாங்க. சரிங்களா? ஆமா. அப்ப அங்க இருந்தே நம்ம உடம்புக்குள்ள இந்த வசம்ப குடுக்கணும்னு சொல்லி வச்சுக்கிறாங்க பாருங்களேன். எப்படி பாருங்களேன். அப்ப அப்ப வசம்பு நீங்க குடுக்கப்படாது. கூட வந்து பார்த்தீங்கன்னா, பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பேர் சொல்லாததுன்னே சொல்லி வச்சிருப்பாங்க வசம்புவ. சின்ன குழந்தையில. அப்போ ஒரு சின்ன குழந்தையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கையில வசம்பு வந்து பார்த்தீங்கன்னா, ரோப் கட்டி விட்டுருவாங்க. அப்ப சின்ன குழந்தை எல்லாத்தையும் எடுத்து வாயில வச்சுக்கிட்டே தானே இருக்கும். அப்ப இத எடுத்து வாயில வச்சு கடிக்க கடிக்க கொஞ்சம் கொஞ்சமா அதோட ரசம் இறங்கும். இப்படி நிறைய மரக்கட்டைகள மூலிகை கட்டைகளாக நம்மளுடைய மருத்துவ குணத்த உள்ளதுக்காக நம்மளுடைய உணவு முறைகளையும், நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்திலயும் குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நீங்க பாருங்க, இந்த மத்து இருக்கு பார்த்தீங்களா? கடையிற மத்து. இது வந்து பார்த்தீங்கன்னா, வேப்ப மரத்துல தான் செய்யணும்னு சொல்லிட்டு அன்றைய காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு இருக்குதுங்க. வேப்ப மரத்தில செஞ்ச அந்த மரப்பத்து. அது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கசப்பு தன்மைய குடுக்கும். மருத்துவ குணம் இப்படி எல்லாத்துக்குள்ளயும். அப்ப ஒவ்வொரு இதுக்கும் நீங்க மரக்கட்டையில தான் அன்னைக்கு பொருட்கள்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் இரும்புல வந்துருச்சு, துரு புடிச்சிருச்சு. அதையும் சேர்த்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளதான். அப்புறம் என்ன ஆகும்? காலியாக வேண்டியது தான். அதான் விஷயம். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் முன்னோர்கள் ஒரு மூலிகைகள பயன்படுத்திக்கிறாங்க. அந்த வகையில வசம்புவ இப்படி வந்து நம்ம குழந்தையில இருந்து பயன்படுத்தி வந்தோம்ல, இந்த வசம்புவ உங்களுடைய சிறுநீரகத்தை பாதுகாக்க நீங்களே அருமையா பயன்படுத்தி பார்க்க போறீங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க. என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நைட்டு எல்லாம் சாப்பிட்டு கீப்ட்டு எல்லாம் முடிச்சு, திரும்ப நைட்டு தூங்க போறீங்க பாருங்க. அந்த படுக்க போகப்படும் பொழுது, இந்த வசம்புவ லேசா அப்படியே வந்து ஒரு தேங்காய் எண்ணெயில குழப்பிக்கலாம். ஓகேங்களா? அல்லது நீங்க தண்ணீல கூட குழப்பிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எடுத்து உங்களுடைய தொப்புள்ல வச்சிரணும். அவ்வளோதாங்க. இந்த வசம்புவை தொப்புள்ல வச்சுட்டு படுத்து தூங்கிருங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க. சில பேருக்கு அப்படியே வயிறு பகுதி லேசா சூடாகுற மாரி தெரியும். உடம்பே லேசா சூடாகுற மாரி தெரியும். ஐய்யய்யோ! போச்சுடா என்னமோ பண்ணுது அப்படின்னு நினைச்சுக்கிறாய்ங்க. இது நல்ல விஷயம் தான். உள்ளுக்குள்ள ஏதோ கிளென்சிங் பண்ணுது, வேலை பார்க்குது அப்படின்னு தான் அர்த்தம். சில பேருக்கு ஒரு நாள் ஃபீவர் கூட வரலாம். பயப்படவே தேவையில்ல. கழிவு வெளியேற்றம் தான். என்ன நடக்கும்னா, காலையில எழுந்த உடனே ஒரு யூரின் போகும் பாருங்க. அடிச்சு அந்த கழிவுகள்லாம் வெளிய போற மாரி. சில பேருக்கு துர்நாற்றத்தோட போச்சுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சில பேருக்கு அடிச்சு ஒரு மாரி பியூர் ஒயிட்டாவே போயிருக்கு. ஆமா. நல்ல கிளீன் பண்ணி போறது தான். எக்ஸஸா யூரின் போகுங்க. இந்த சிறுநீரகம் உங்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லும் உள்ள. இந்த சிறுநீரகம் நன்றி சொல்றத எப்படி நீங்க உணரலாம்னா, உங்க உடம்பே கலகலன்னு ஆகும். லேசாகும். ஸ்கின் எல்லாம் ஷைனிங் ஆகும். வியர்வை துவாரங்கள்லாம் ஓப்பன் ஆகும். வியர்வை வெளியேறும், யூரின் வெளியேறும், ஃபேஸ் மலரும். கண்ணுக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த கருவளையங்கள் மாறும். இப்படி ஏன்னா ஸ்கின் ஷைனிங் ஆகுறதுனால. நீர்த்தேக்கம் வெளிய போகும். இப்படி பல விஷயங்கள் பண்ணி குடுக்கும். உங்களுடைய சிறுநீரக மண்டலம் ரெடி ஆச்சுனாலே, உங்களுடைய ஸ்கின்னுல, உங்களுடைய முடியில, உங்களுடைய கண்ணுல, உங்களுடைய நெயில்ல இங்க எல்லாத்து இடத்துலயும் குளுமையாக மாறும். ஏதோ ஒரு நாளு, ஒரு வாரம் செஞ்சு பார்த்துட்டு, ஒரு வாரத்திலேயே மாறுதா அப்படின்லாம் நீங்க இது பண்ண வேணாம். இதெல்லாம் படிப்படியாக மாறக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா, சிறுநீரக மண்டலம்ன்றது படிப்படியாக தான் வந்து ஃபெயிலியர் ஆகிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்ப பண்ண பண்ண கடைபிடிக்க கடைபிடிக்க இந்த மாற்றங்கள் ஒரு நிரந்தரமா சிறுநீரக மண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். இதை எப்படிங்க பயன்படுத்தணும்? எவ்வளவு நாளுங்க பயன்படுத்தணும்? யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாங்க? யார் யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்க? இப்படின்னு உடனே ஒரு பெரிய கன்ஃப்யூஷன் வந்துரும். சிறியவர் முதல் பெரியவர் வரை தாராளமாக பயன்படுத்தலாம். தினம்தோறும் பயன்படுத்தினா ஃபர்ஸ்ட் ஒரு 7 நாள் அதிகபட்சம் 7 நாள் பயன்படுத்தினா போதும். அதுக்கப்புறம் நீங்க வாரத்துல 1 நாளோ, 15 நாளைக்கு 1 நாளோ பண்ணாலே போதும். டெய்லி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க இந்த வசம்பு வைத்தியம் பண்ணப்படும் பொழுது, நீங்க தண்ணி நெறைய குடிக்கணும். அது ரொம்ப முக்கியம். தண்ணி நெறைய குடிக்கணும். அப்பதான் கிட்னிய கிளென்சிங் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணி குடுக்கும். காலையிலிருந்து இரவு வரை உங்களுக்கு உங்களுடைய வெயிட்டுக்கு தக்கன 20 கிலோவுக்கு 1 லிட்டர் அப்படின்னு கணக்கு வச்சுக்கங்க. நீங்க 100 கிலோ இருக்கீங்களா? பரவால்ல. 5 லிட்டர் சாப்பிடுங்க. பிரிச்சு ஒரு நாளையில 5 லிட்டர் சாப்பிடுங்க. இத பண்ணுங்க. அப்படியே யூரின்லயே உங்க கழிவுகள் அனைத்தும் வெளியேறுங்க. தேவையில்லாத எடை இருக்கிறீங்க, எக்ஸஸா தேவையில்லாத மசில்ஸ் இருக்கிற முதற்கொண்டு
சூப்பராக அருமையாக ரெடியாகும். ஆரம்ப கட்டத்திலேயே சர்க்கரை நோயாளிகள் உங்களுடைய சிறுநீரகத்தை பாதுகாக்க வேண்டும். அதற்கு உடனடியாக இந்த மாதிரி சில டிப்ஸ் எல்லாம், நேச்சுரல் டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சிறுநீரகத்தை பாதுகாத்துக்கங்க. இந்த வசம்பு பொடியை தேங்காய் எண்ணெயிலையோ அல்லது நார்மல் வாட்டர்லையோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குழப்பிக்கங்க. இந்த வசம்பு பொடி உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும், இல்லை நீங்களே அதை ரெடி பண்ணிக்க முடியும். அந்த பவுடரை ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க, போட்டு வச்சுக்கோங்க. அதை இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயிலையோ அல்லது பச்சை தண்ணியிலையோ குழப்பி நம்ம தொப்புள்ள இரவு தூங்க போவதற்கு முன்னாடி வச்சுட்டு படுத்துருங்க. பண்ணி சிறுநீரகத்தை பாதுகாத்துக்கங்க. இல்லைன்னா உங்களுடைய கிரியேட்டினின், யூரியா, இஜிஎஃப்ஆர், பொட்டாசியம் இப்படின்னு சொல்லிட்டு இங்கே பூரா இங்கே டிஃபரெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட வேண்டாம். அதனால ஆரம்ப கட்டத்திலேயே நமது உடலை, உள் உறுப்புகளை ஆரோக்கியப்படுத்துவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி, வாழ்த்துக்கள்.